கனடாவில் இந்த வருஷம் நடக்கிற G7 மாநாட்டில் பிரதமர் மோடிக்கு அழைப்பு வருமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுத்துட்டு வந்த நிலையில எதனால அந்த சந்தேகம் வந்துச்சு, பிரதமர் மோடி இந்த உச்சி மாநாட்டில் கலந்துப்பாரா அப்படிங்கறத பத்திலாம் தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்கிற பிரதமர் மோடிக்கு அழைப்பு விட்டிருக்காரு கனடா பிரதமர் மார்க் கார்னி. ஒவ்வொரு வருஷமும் நாட்டின் பொருளாதாரம், வளர்ச்சி, பேரழிவு காலங்கள் பற்றிய தேவைகளையும் விவாதங்களையும் G7 உறுப்பு நாடுகள் ஆலோசனை செய்வாங்க. அதன்படி 51வது G7 உச்சி மாநாடு கனடாவில் கனாஸ்கிஸ் நகரில் வர 15ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரைக்கும், அதாவது 2 நாட்கள் நடக்க இருக்கு. G7 அமைப்பில் அமெரிக்கா, பிரிட்டன், ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி, கனடா, ஜப்பான் இந்த 7 நாடுகள் உறுப்பினர்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம G7ல இந்தியா உறுப்பு நாடுகள் பட்டியலில் இல்லை அப்படின்னாலும் கடந்த 6 ஆண்டுகளா சிறப்பு அழைப்பாளரா பங்கேற்கிறாரு பிரதமர் மோடி அவர்கள். இப்ப இந்த நிலையில தான் 7வது முறையா G7 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பாரா அப்படிங்கிற சந்தேகம் நீடிச்சிருந்தது. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம இப்ப காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். இந்த காட்சிகளை ப்ளே பண்ணுங்க. அதாவது ஜூன் 18, 2023 அன்னைக்கு காலிஸ்தான் பிரிவினைவாதி ஹர்தீப் சிங் நிஜார் அப்படிங்கிறவர் சுட்டு கொலை செய்யப்பட்டதுதான் கனடாவில் நடக்கிற இந்த G7 மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். இந்த நபர் யார் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது இந்தியாவினுடைய பஞ்சாப்ல பிறந்தவர் தான் இந்த நிஜர் அப்படிங்கிறவர். 1990களில் கனடாவுக்கு குடிபெயர்ந்திருந்தார். தொடர்ந்து அங்கே ஒரு கனடிய சீக்கிய அரசியல் ஆர்வலர், அப்புறம் காலிஸ்தான் இயக்கத்தினுடைய பிரமுகரா இருந்தவர். அப்புறமா நிஜர் காலிஸ்தான் வாக்கெடுப்பினுடைய முகமாவும் ஆனார். இது இந்தியாவினுடைய எல்லைக்குள்ள இருந்து காலிஸ்தான் அப்படிங்கிற அழைக்கப்படுற ஒரு இறையாண்மை கொண்ட சீக்கிய நாட்டை உருவாக்குவதற்கான புலம்பெயர்ந்த சீக்கியர்களுக்கிடையே அதிகாரப்பூர்வமற்றதாக நடக்கக்கூடிய ஒரு வாக்கெடுப்பாகும். இந்த நிஜார் ஜூன் 18, 2023 அன்னைக்கு சரையில முகமூடி அணிந்த 2 துப்பாக்கியாளர்களால படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இவருடைய கொலைக்கும் இந்திய அரசுக்கும் தொடர்பு இருக்கிறதா முன்னாள் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ குற்றஞ்சாட்டியிருந்தார். இந்த விவகாரம் பெரும் பூதாகரமான நிலையில 6 இந்திய தூதர்களை கனடா அரசு வெளியேற்றிருந்தாங்க. அதுக்கு பதிலடி தர விதமா தான் 6 கனடா தூதர்களை நம்ம இந்திய அரசு வெளியேற்றியும் இருந்தாங்க. இந்த வழக்கு விசாரணையில 2024 அக்டோபர்ல இந்தியாவிற்கு எதிரான ஆதாரங்களை பெறுகிறதுல பின்னடைவை சந்திச்சிருந்தாரு முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ. இந்தியா தரப்புல நிஜாரோட கொலைக்கும் இந்தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதை ஏத்துக்கிறதுக்கு முன்னாள் பிரதமரா இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ தயாரா இல்லை. இதனால என்ன நடந்ததுன்னா இந்தியா கனடா உறவுல பெரும் விரிசல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அரசியல் நெருக்கடியால லிபரல் கட்சியினுடைய தலைவர், அப்புறம் கனடா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்திருந்தாரு ஜஸ்டின் ட்ரூடோ. அப்புறமா லிபரல் கட்சியை சேர்ந்த மார்க் கார்னி ஒரு இடைக்கால பிரதமரா பதவி வகிச்சிருந்தார். தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்கான கனடா நாடாளுமன்ற தேர்தலில் 24வது பிரதமரா மார்க் கார்னி தேர்வு செய்யப்பட்டிருந்தாரு. இவர் இப்ப அமெரிக்காவை தவிர மற்ற நாடுகளோட நட்பு பாராட்டி வந்துட்டும் இருக்காரு. இதனால தான் மோதல் வேணாம், G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க வாங்க அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஒரு அழைப்பையும் விடுத்திருந்தாரு மார்க் கார்னி. தொடர்ந்து பத்திரிகையாளர் ஒன்றுக்கு பேட்டி அளிச்ச மார்க் கார்னி என்ன சொல்லியிருந்தார்னா, இந்தியாவை சிறப்பு அழைப்பாளரா நாங்க அழைக்கிறதுக்கான ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காரு. அரசியல் அப்புறம் பொருளாதார மன்றத்தில் இந்தியாவினுடைய இருப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்தியா உலகினுடைய 5வது பெரிய பொருளாதாரம், அப்புறம் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. மார்க் கார்னி இப்படி சொல்லியிருந்தது மட்டும் இல்லாம இரு தரப்புலையும் நாங்க சட்ட அமலாக்க உரையாடலை தொடர்ந்து ஒப்புக்கொண்டிருக்கிறோம். G7 மாநாட்டில் பங்கேற்க இந்திய பிரதமர் மோடிக்கு நான் இதனால தான் அழைப்பு விடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மார்க் கார்னி. இதுக்கு பிரதமர் மோடி தரப்புல இருந்து என்ன மாதிரியான பதில் போயிருக்குன்னா, பரஸ்பர மரியாதை, பகிரப்பட்ட நலன்களால வழிநடத்தப்பட்டு ஒரு புதுப்பிக்கப்பட்ட வீரியத்தோட நாம இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி பதில் அளிச்சிருக்கார். இதன் மூலமா அடுத்து 15ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி கனடாவில் பங்கேற்கிறது உறுதியாக இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.